வணக்கம், நான் மோனிகா, மனநல ஆலோசகர். இப்போ நிறைய பேர்கிட்ட இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது தொடர்ந்து ஒரு தொத்திக்கிட்டு வர நோயாகவே இருக்குது. சில பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கனால மன அழுத்தம் வரலாம், சில பேருக்கு தம்பதியர்களுக்குள்ள பிரச்சனைகள் வரலாம், சில பேரில் நட்புகளுக்குள்ள பிரச்சனைகள் வரலாம். இதால் மன அழுத்தங்கள் நிறைய ஏற்படலாம். 18 வயதுக்கு மேலே மன அழுத்தம் இல்லாத நபர்கள் யாரும் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாரும் இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போது பணியிடங்களில் ஏற்படுற மன அழுத்தம் தான் 70% தற்கொலை முயற்சிகள் அதிகமாக நடக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு ஆய்வில் சொல்கிறாங்க. பணியிடங்களில் எந்த மாதிரியான மன அழுத்தங்கள் ஏற்படும், பணியிடத்தில் ஏற்படுற மன அழுத்தம் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்ப்போம். இப்போது அரிசி கடையில் வேலை பார்க்குற ஒரு தொழிலாளி முதல்ல ஒரு 25 கிலோ மூட்டையை தூக்கி சுமக்கிறாரு அப்படின்னா அது காலப்போக்கில் ஒரு 50 கிலோ மூட்டையை தூக்கி சுமக்கிறாரு. அதை பார்த்த மேலாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் 150 கிலோ அரிசி மூட்டையை தூக்குறதுக்கான பலன் இருக்குது அப்படின்னு தானாகவே முடிவு செஞ்சுக்கிறாரு. அதனால் அந்த தொழிலாளிகிட்ட என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 150 கிலோ அரிசி மூட்டையை நீ தூக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டளையிடுறாரு. இதை கேட்ட அந்த தொழிலாளி முதல்ல ஒரு 80 கிலோ அரிசி மூட்டையை தூக்குறாரு, ஒரு 100 கிலோ அரிசி மூட்டையை தூக்குறாரு, ஒரு 110 கிலோ அரிசி மூட்டையை தூக்குறப்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு, சிரமப்படுறாரு, ஆனாலும் தூக்கிடுறாரு. இதே மாதிரி ஒரு 130 கிலோ அரிசி மூட்டையை தூக்கும் போது அவரால் தூக்க முடியலை. ஆனால் அந்த இடத்துல தூக்கியே ஆகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. இப்போ நம்மளால் முடியாத ஒரு விஷயம், ஆனால் மேலாளர் செய்ய சொல்கிற ஒரு விஷயம், இந்த இரண்டுக்கும் இடையில் ஏற்படுற நெருக்கடி தான் பணியிடத்தில் ஏற்படுற மன அழுத்தம்னு சொல்லலாம். இப்போ இந்த மன அழுத்தம் ஏற்படுறது எந்தெந்த மாதிரி சூழ்நிலைகளில் அப்படின்னா, ஆதரவு இல்லாமை. இப்போ ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நபர் போகிறாங்க அப்படின்னா அங்கே உள்ள அந்த பணியிடத்தில் உள்ள சக ஊழியர்கள் ஆதரவு கொடுக்காம இருக்கிறது, புதுசாக வேலைக்கு போகிற இடத்துல அந்த இடத்துல ஒர்க்கிங் நேச்சர் என்ன, அந்த இடத்துல வேலையோட டைம் என்ன, இந்த எந்த ஓரியன்டேஷனும் இல்லாமல் புதுசாக ஒருத்தவங்க உள்ளே போகிறப்போ எது ரெஸ்ட் ரூமு, எந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும், இந்த எந்த விஷயங்களும் தெரியாமல் தடுமாறுறாங்க. இந்த மாதிரி சூழல்களில் தொடர்ந்து 1 மாதத்துக்கு மேலாக அவங்களுக்கு அந்த வேலைக்கு போகிறதுக்கான எண்ணங்கள் இல்லாமல் மன அழுத்தம் ஏற்படுது. அடுத்தது தெளிவற்ற இலக்குகள். தெளிவற்ற இலக்குகள் அப்படி என்ன அப்படின்னா, வேலைக்கு வர்ற இடத்துல எந்த வேலையை நம்ம எந்த நேரத்தில் செய்யணுன்ற ஒரு தெளிவு இல்லாமல் வேற யாருக்கிட்டையும் கேட்க முடியாத சூழலில் இருக்கிற நெருக்கடி தான் பணியிடத்தில் ஏற்படுற மன அழுத்தம்னு சொல்லலாம். அடுத்தது சூழல். ஒரு பணியிடத்தில் உள்ள சுற்றுச்சூழல் நமக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம், ஹைஜீன் இல்லாமல் இருக்கலாம், ஒர்க்கிங் கொலீக்ஸ் சக ஊழியர்கள் நம்ம கூட ஒழுங்காக பழகாமல் ஒரு நட்புறவில் இல்லாமல் இருக்கலாம். அது இல்லாமல் காலக்கெடுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க, இந்த வேலையை இந்த டார்கெட்குள்ளே நீ முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயங்களையும் நம்ம பரபரன்னு ஓடணும். இந்த மாதிரி இந்த டைமுக்குள்ளே நம்ம டார்கெட்டை முடிக்கணுமேனு வேகமாக ஓட இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, 8 மணி நேரம் பார்க்குற ஒரு தொழிலாளி 10 மணி நேரம் ஆகுது, 12 மணி நேரம் ஆகுது. இந்த நேரங்களில் தூக்கம் இரவு நேரங்களில் சரியாக வராமல் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி 70% ஒரு மனிதன் பணியிடத்தில் மன அழுத்தம் ஆகிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் பணியாளரும் மேலாளருக்கும் இடையேயான உறவு ஒரு நல்ல விதமாக இருக்காது. இது ஏன் நல்ல விதமாக இருக்காது அப்படின்னா, அந்த தொழிலாளிக்கு முதல்ல ஒரு இடத்துல ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அப்படின்னா மென்டார்ஸ் இருக்கணும், வழிகாட்டுபவர்கள் நிறைய பேர் இருக்கணும். ஆனால் புதுசாக ஜாயின் பண்ணுற யாருக்குமே பொதுவாக அந்த இடத்துல வழிகாட்டுபவர்கள் அப்படின்ற மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. தனிமையாக தான் இருந்து அவங்க அந்த ஒர்க்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்களில் மேலாளர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த புதுசாக வந்த தொழிலாளி நல்லா ஒர்க் பண்ணுறாரா அப்படின்றத கேட்பாங்களே ஒழிஞ்சி அவங்களுக்கு வழிகாட்டுதல் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குன்றத கவனத்தை கொடுக்க மாட்டாங்க. இதனால் ஒரு நபருக்கு மன அழுத்தம் ஏற்படலாம். அது இல்லாமல் மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான அறிகுறிகள் என்ன, ஒரு பர்சன் ஒர்க்கிங் பிளேஸில் மன அழுத்தமாக இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா,
ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன தவறுகளை வந்துட்டு தொடர்ந்து பண்ணுவார். தொடர்ந்து வந்துட்டு வேலைக்கு வர்றதுக்கு லேட்டாகவே வருவாங்க. ஒரு நாள் 1 மணி நேரம் பர்மிஷன் போடுவாங்க, அடுத்த நாள் தொடர்ந்து வந்துட்டு நான் ½ டே பர்மிஷன் போடுறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வேலைக்கு வர்ற நாட்களும் குறையும், அதிக விடுமுறை எடுத்துப்பாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இதெல்லாம் என்ன காரணங்கள் அப்படின்னா, பணியிடத்தில் ஏதோ இவருக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்குது, ஏதோ ஒரு விதமான மன அழுத்தம் இவரை தாக்கிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் விட முக்கியமாக ஒரு நபர் பணியிடத்தில் மற்ற சக ஊழியர்களை ஒருத்தருட்டையும் விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு முக்கியமாக மன அழுத்தத்தில் இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பொதுவாக வந்துட்டு பணியிடங்களில் ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க, ஒருத்தர் வந்துட்டு நமக்கு அகெயின்ஸ்டாக இருப்பாங்க, ஒருத்தர் நம்ம பண்ணுறது என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்றத வாட்ச் பண்ணி அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ நம்ம ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டோம் அப்படின்னா நம்மளே மற்றவங்கள பற்றி விமர்சிக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன மாதிரி விமர்சிப்போம் அப்படின்னா, நம்ம வேலை பார்க்குறோம், நம்மளை அப்ரிசியேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நம்ம வேலை பார்க்குறோம், அந்த வேலை பார்க்குறோன்றத பார்க்குறதுக்கு யாரும் இல்லை, கொஞ்ச நேரம் போய் நம்ம உட்காந்துருந்தோன்னா அதை உட்காந்துருக்கோன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் ஆள் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்துட்டு தனிமையை உண்டாக்கும். ஒர்க்கிங் பிளேஸ்லேயும் கூட அவங்க தனிமையாக இருக்கணுன்றதை விரும்புவாங்க. அதிகமாக நைட் நேரங்களில் அதிகம் தூக்கம் வராது. சரி, ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் ஒர்க்கிங் பிளேஸில் நடக்குது, இந்த மாதிரி மன அழுத்தம் ஏற்படுது. இது போன்ற பணியிடத்தில் ஏற்படுற மன அழுத்தத்தை எந்த மாதிரி நம்ம வந்துட்டு தவிர்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நோ சொல்ல கற்றுக்கணும். எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் செய்கிறேன்னு சொல்லி எஸ் சொல்கிறத தவிர்த்துட்டு நோ சொல்ல நம்ம கற்றுக்கணும். இந்த விஷயம் என்னால் முடியும், இந்த விஷயம் என்னால் முடியாதுன்றத நம்ம சொல்ல கற்றுக்கிட்டாலே போதும், நமக்கு பணி சுமை அதிகமாக இருக்காது. அடுத்த, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் தவிர வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா வீட்டில் என்ன சூழலோ அதை அனுபவிக்கணுமே தவிர, இங்கே வீட்டில் இருக்கும் போதும் வேலையை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்க மக்களோட என்ன ஆகும் அப்படின்னா எரிச்சல் உணர்வு ஏற்படும். அதனால வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் உள்ள சூழ்நிலைகளை அனுபவிக்கணுமே தவிர பணியிடத்தில் என்ன நடந்துச்சு, பணியிடத்தில் இன்னும் நம்ம என்ன பண்ணணுன்றதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணவே கூடாது. அடுத்த விஷயம், கோல் செட் பண்ணிக்கணும். இன்னைக்கு இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், இன்னைக்கான வேலை இதுதான்றத உங்களுக்கு நீங்களே கோல் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் 8 மணி நேரம் நல்ல உறக்கம் வேணும். எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும், துப்புரவு தொழிலாளியாக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய டாக்டர்ஸாக இருக்கட்டும், காவல்துறையினராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே 8 மணி நேரம் தூக்கம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். இப்போ வந்துட்டு ஒரு மனுஷன் கால் உடஞ்சோ இல்லை கை உடஞ்சோ இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஒரு கடையை கொடுத்து உட்கார வச்சு அவனை பொழப்பு பார்க்க வச்சிடலாம். இதுவே மனதளவில் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அவனை இருக்க வேலை இடத்துல இருந்து கூட தூக்கிடுவாங்க. ஸோ உடல் நலத்தை தாண்டி மனநலன்றது ரொம்ப முக்கியம். மனநலத்தை காத்துக்கணும் அப்படின்னா 8 மணி நேரம் உறக்கம் ரொம்ப முக்கியம். 8 மணி நேரம் உறக்கத்தை தாண்டி மற்றவங்களோட பேசுவதை அதிகப்படுத்தணும். வேலைக்கு போகிற நிறைய நபர்கள் வந்துட்டு எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசுகிறது கிடையாது, ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் அட்டன் பண்ணுறது கிடையாது, எந்த ஒரு ஃபன் மொமெண்ட்டும் பண்ணுறது கிடையாது, ஹாபீஸில் ஈடுபடுறது கிடையாது, பொழுதுபோக்காக எந்த விஷயங்களும் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சில விஷயங்களை உங்களை ஈடுபடுத்திக்கணும். மன அழுத்தம் ஏற்படுற அளவுக்கு தன்னை வந்துட்டு இன்வால்வ் பண்ணிக்க கூடாது. மன அழுத்தத்தை தாண்டி அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான அக்செப்டன்ஸ் நம்ம எல்லாருக்கும் இருந்தாலே பணியிடத்தில் நம்ம நல்லபடியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ மென்டல் ஹெல்த்தை வந்துட்டு இன்னும் நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு எந்த விஷயத்தையும் மேலே தூக்கி போட்டுக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. தேங்க்யூ.